அன்பை பரிமாறிக்கூடிய விஷயங்கள், நேர்மையாக நடக்கக்கூடிய விஷயங்கள், மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது ஹராமாக பார்த்து சிந்தித்து உணர்ந்து தன் வாழ்க்கையை அமல்படுத்தக்கூடிய அமலான விஷயங்கள் எதையாவது விட்டிருக்கிறதா என்று கேட்கும் பொழுது நீங்கள் எதையும் விட்டு வைக்கவில்லை யார சொல்லலாம், மார்க்கத்தை அனைத்தும் கொண்டு வந்து நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்று மக்கள் கூறும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை பார்த்து சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஷஹத், இறைவா நீயே சாட்சி, நீயே சாட்சி. நீ எந்த காரியத்திற்கு எனக்கு அனுப்பினாயோ, ஒரு நபியாக எனக்கு இந்த தூதராக, உன்னுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தூதராக எனக்கு இந்த துனியாவில் நீ அனுப்பினாயோ, அந்த காரியத்தை இந்த 23 வருட காலம் அந்த காரியத்தை பூரா நான் வந்து பூர்த்தி செஞ்சுட்டேன். நான் செய்ததை இந்த மக்களே சாட்சி சொல்கிறார்கள். இறைவா விரலை ஆட்காட்டி விரலை உயர்த்தி சொல்கிறார்கள், இறைவா நீயே சாட்சி, வறுமை நாளில் என்னை பிடிக்க கூடாது, நீயே சாட்சி. எந்த காரியத்திற்கு நீ அனுப்பினாயோ அந்த மார்க்கத்தை, இந்த தூய மார்க்கத்தை மக்கள் மத்தியிலே தூய வடிவிலே எடுத்து வைத்து விட்டேன். அப்ப வேலை முடிஞ்சது கேட்டவுடன் சஹாபாக்கள் கண்கள் ஆனந்தாரியா கொட்டுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லிட்டாரு. அப்ப செய்தி சொல்லிட்டாங்கன்னு சொன்னா இதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு போறாரா? அப்ப இறுதி பிரசங்கம் முடிவு, இறுதி வாழ்க்கை முடிவு போதா? அப்புறம் இது ரசூல் சஹாபாக்கள் கண்கள் ஆனந்தாரியா கொட்டுகிறது. ஏன்னா அவங்க கணிச்சிருவாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயிலிருந்து வர வார்த்தை அர்த்தம் என்ன வருது? கண்ணியத்திற்குரிய விஷயம் என்று சொன்னா, கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த தூதரை, அது புது விஷயம் பார்க்கணும், இந்த தூதரை தேர்ந்தெடுத்து அனுப்பினா இல்ல, வமா அர்ஸல்னாகா இலா ரஹ்மத்துல் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருட்கொடை என்று ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான். அகிலத்தாருக்கே அருட்கொடை, இந்த அகிலத்திற்கு எல்லாமே அருட்கொடையா அந்த முகமதை நான் அனுப்பிவிட்டேன், இந்த தூதரை அனுப்பிவிட்டேன். அல்லாஹ் இந்த தூதரை தான் அனுப்ப சொன்னான். இந்த தூதர் என்ன சொல்றாங்க? ஹதீஸ்ல என்ன சொல்றாங்க? எல்லா மார்க்கம் என்று எந்த விஷயம் வந்தாலும் உங்களுக்கு விட்டு வச்சிருக்கிறேன், நான் எதுவும் விட்டு வைக்கல, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அப்ப எல்லா விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த மக்கள் இஸ்லாத்தை அதாவது அறிந்து செய்கிறார்களோ அறியாமல் செய்கிறார்களோ, கவனக்குறைவாக ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னது நாம் மார்க்கமாக செய்கிறோமா, இல்லை மனம் போற போக்கிலே எதையெல்லாம் நம்ம இஸ்லாம் என்று விரும்புகிறோம், இதெல்லாம் இஸ்லாத்துக்கு தான் நல்லது என்று விரும்புகிறோமோ அதெல்லாம் மார்க்கம் செய்கிறோமா? அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை நமக்கு கொடுத்திருக்க, அல்லாஹ் நம்மை மனிதனாக படைத்திருக்கிறான்.